டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, வேரியஸ் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். பொதுவாக இந்த சாப்டர், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் இருந்து நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக பார்த்துட்டே வர்றோம். இன்னும் அந்த லெசனுக்குள்ளே எக்ஸாக்டாக போகாட்டியும் அந்த லெசனுக்கு தேவையான பேசிக்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டே வர்றோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுக்கான ஐடியாவை கொடுத்துருந்தோம். செகண்ட் வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 வெர்டிசஸ் கொடுத்து அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் ஃபார்முலா, டிட்டர்மினன்ட் ஃபார்முலையும் நார்மல் ஃபார்முலையும் கொடுத்துருந்தோம். சாதாரண ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருந்தோம். நார்மல் ஃபார்ம்னு சொல்லக்கூடாது, சாதாரண ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். நார்மல் ஃபார்ம் அடுத்து ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம்னால அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா. அதில் நம்ம இன்டர்னல் டிவிஷன், எக்ஸ்டர்னல் டிவிஷன் அப்படின்னு 2 கான்செப்ட் பார்த்தோம். இன்டர்னல் டிவிஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். எக்ஸ்டர்னல் டிவிஷனை இன்டர்னல் டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். 2 பாயிண்ட் கொடுத்து அந்த 2 பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் ஒரு பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் பிரிச்சுதுன்னா அதோட அந்த பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த இன்டர்னல் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, வேரியஸ் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்ம சென்டர்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிளை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். என்னென்னா சென்ட்ராய்டு, இன்சென்டர், அதுக்கப்புறம் சர்க்கம் சென்டர், அப்புறம் ஆர்த்தோ சென்டர், இப்படி 4 டைப்ஸ் ஆஃப் சென்டர் இருக்குது. எக்ஸ் சென்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம படிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ராய்டை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வேரியஸ் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள் அப்படி அந்த கான்செப்ட் நம்ம படிக்க போகிறது என்னென்னா, இன்சென்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி படிக்க போகிறோம். இன்சென்டர்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா என்ன, ஏன் அதை இன்சென்டர்னு சொல்கிறோம், ட்ரையாங்கிள்குள்ளே ஏன் சர்க்கிள் இருக்குது, இந்த வெர்டிசஸ் மட்டும் தான் நம்ம படிச்சிருந்தோம். இப்போ வெர்டிசஸோடு சேர்த்து சைடு லென்த் ஏபிசி கொடுத்துருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் இன்சென்டர் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ராய்டு எழுதியிருக்கேன். இதுக்கான காரணம் என்ன, சென்ட்ராய்டு இன்சென்டரும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், ரெண்டும் ஒன்றா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்சென்டரும் சென்ட்ராய்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன, சென்ட்ராய்டுக்குரிய ஃபார்முலாவே யூஸ் பண்ணிட வேண்டியதானே. இன்சென்டருக்கு தனியாக ஃபார்முலா கொடுத்துருக்கீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லிசன். இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ட்ரையாங்கிளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது, ஏ, பி, சி. ஏங்கிற பாயிண்டில் கோஆர்டினேட் எப்படி இருக்குன்னா x1 y1, இது x2 y2, இது x3 y3. இது யூஸ்வலாக ஒரு ட்ரையாங்கிள் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வர ஃபார்முலாவில் பூராமே நீங்கள் ட்ரையாங்கிளோட 3 டைப்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் ரிலேட்டடான கான்செப்ட்லாம் பார்த்துட்டே வந்தீங்க. இந்த வீடியோவில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளுக்கு பேர் இன் சர்க்கிள். அந்த சர்க்கிளுக்கு பேர் என்னது, இன் சர்க்கிள். என்ன ரீசன் அப்படின்னா, இன்ஸ்கிரைப்ட் இன்சைட் ஏ ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கிறதுனால இருக்கிறது இன் சர்க்கிள். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடையுமே அது டச் பண்ணியிருக்கு. ட்ரையாங்கிளோட சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிங்கிறது ஒரு சைடு, ஏபிங்கிற சைடை சிங்கிற பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்கு. பிசிங்கிறது ஒரு சைடு, அதை ஏங்கிற பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்கு. ஏசிங்கிறது ஒரு சைடு, அதை பிங்கிற பாயிண்ட்ல டச் பண்ணியிருக்கு. அப்ப ஒரு சர்க்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைடையும் டச் பண்ணியிருக்கு. டச்சஸ் ஆல் தி சைட்ஸ். இன்ஸ்கிரைப்ட் இன்சைட் தி ட்ரையாங்கிள். அந்த சர்க்கிள் அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக கொடுத்து ஒரு டயக்ராம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இன்சென்டருக்கான டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்சென்டருக்கான ஃபார்முலா பார்த்துட்டு, ஏன் அதை இன்சென்டர்னு சொல்கிறோம்,
இன்சென்டர் ஏன் சர்க்கிளுக்கு உள்ள இருக்குது, சர்க்கிள் ஏன் ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். See listen, இன்சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன் பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர். ஃபர்ஸ்ட் கன்கரன்சினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் 3 டைப்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும். இந்த வெர்டிசஸ்ல இருந்து அது ஆப்போசிட் சைடு நோக்கி ஒரு மீடியன் நம்ம டிரா பண்றோம். இதுக்கு ஒரு மீடியன் டிரா பண்றோம், இதுக்கு ஒரு மீடியன் டிரா பண்றோம். இந்த 3 மீடியனுமே மீட் பண்ற பாயிண்ட் தான் கன்கரன்சி. இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லிட்டு சென்ட்ராய்டுல படிச்சோம். பட் இங்க நம்ம மீடியன் பத்தி படிக்க போறது இல்லை. ஐஏபி பத்தி படிக்க போறோம். பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் மீடியன் அப்படின்னா சென்ட்ராய்டு. பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் ஐஏபினா இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர். ஐஏபினா என்னது? இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர். இந்த இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வந்து மீட் பண்ற பாயிண்ட் தான் இன்சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. கன்கரன்சினா மீட்டிங் பாயிண்ட். எது மீட் பண்ற பாயிண்ட்? இந்த இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் மீட் பண்ற பாயிண்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வெர்டெக்ஸ் ஏ. இந்த வெர்டெக்ஸ் ஏக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். இது ஆங்கிள். இந்த 2 லைனும் ரெண்டு ஏசிக்கும் ஏபிக்கும் இடையில இருக்க ஆங்கிள் ஏ. அந்த ஆங்கிள் இருந்து ஒரு லைன் நம்ம டிரா பண்றோம் பெர்பெண்டிகுலரா. எதுக்கு? பிசிங்கிற ஆப்போசிட் சைடு நோக்கி நம்ம டிரா பண்றோம். அதே மாதிரி இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும் சி, இன்டர்னல் ஆங்கிள். இதுல இருந்து ஒரு பைசெக்டர் டிரா பண்றோம் சி. அதே மாதிரி இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும் பி. இங்க இருந்து ஒரு பைசெக்டர் நம்ம டிரா பண்றோம். இந்த பைசெக்டர்ஸ், இந்த இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் மீட் பண்ற பாயிண்ட தான் நம்ம இன்சென்டர் ஐன்னு சொல்றோம். ஐனா என்னது? இன்சென்டர் அப்படின்னு சொல்றோம். ஏன் இது இன்சென்டர்னு சொல்றோம்? இதே மாதிரி தானே நம்ம சென்ட்ராய்டுல கூட பாயிண்ட் இருந்துச்சு. இதே நம்ம இன்சென்டர் சொல்றோம். சென்ட்ராய்டுல வந்து ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் இல்லை. சர்க்கிள் இல்லாம மீடியன்ஸ் மீட் பண்ற பாயிண்டா இருந்துச்சு. பட் இன்சென்டர்ல வந்து சர்க்கிள் இருக்குது. அப்ப சென்டர் ஆஃப் இன்சர்க்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்சென்டர்னு சொல்றோம். இன்சென்டருக்கு ஏற்கனவே ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர். இந்த இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் இது ஏ, இந்த இது ஒரு பைசெக்டர், இது ஒரு பைசெக்டர், இது ஒரு பைசெக்டர். இதெல்லாம் என்னது? இன்டர்னல் ஆங்கிள் இருந்து டிரா பண்ண பைசெக்டர்ஸ். இந்த ஆங்கிள் 2 ஈக்குவல் ஆங்கிளா பிரிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 60 டிகிரினா இது 30, இது 30 பிரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் மீட் பண்ற பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கொடுத்துட்டோம். இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா சென்டர் ஆஃப் இன்சர்க்கிள் சொல்றாங்க. சென்டர் ஆஃப் இன்சர்க்கிள். சென்டர் ஆஃப் இன்சர்க்கிள்னால அது இன்சென்டர் தான். Incenter is also called center of incircle. Point of concurrency of internal angle bisector நால incenter தான். அதுவும் incenter-க்கான டெஃபினிஷன் தான். இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா incenter is also called center of incircle. Center of incircle-னா ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்க சர்க்கிள். அந்த சர்க்கிளோட சென்டர், அந்த உள்ள இருக்க சர்க்கிளோட சென்டர் தான் என்னது? இன்சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கிள் ஏன் உள்ள இருக்குது? என்ன காரணம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடையும் டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் உள்ள இருக்கும். அதுக்கு பேரு இன்சர்க்கிள். அதுக்கு பேர் வந்து இன்சர்க்கிள். ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ள, ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்சர்க்கிள்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சென்டர் ஆஃப் இன்சர்க்கிள்னா இன்சென்டர்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அப்ப இன்சர்க்கிள்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்சர்க்கிள்ங்கிறது ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கிற சர்க்கிள் தான் இன்சர்க்கிள். அந்த சர்க்கிள் வந்து ட்ரையாங்கிளோட 3 சைடையும், அதாவது ஏபிங்கிறது ஒரு சைடு, பிசிங்கிறது ஒரு சைடு, ஏசிங்கிறது ஒரு சைடு, இந்த 3 சைடையும் டச் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல. அப்ப இன்ஸ்கிரைப்ட் இன்சைட் தி ட்ரையாங்கிள், தட் இஸ் கால்ட் இன்சர்க்கிள். இன்ஸ்கிரைப்ட் இன்சைட் தி ட்ரையாங்கிள் என்னது? ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருந்தா அது பேர் வந்து இன்சர்க்கிள். அந்த சர்க்கிளோட அந்த சர்க்கிள் வந்து ட்ரையாங்கிளோட 3 சைடையும் டச் பண்ணிக்கிட்டு இருக்கும். டச்சஸ் ஆல் தி சைட்ஸ், டச்சஸ் all the sides. இப்போ புரியுதா? இன்சர்க்கிள்னா என்ன, இன்சென்டர்னா என்ன, இன்சென்டரை ஏன் வந்து நம்ம
இன் சர்க்கிள் உள்ள வைக்கிறோம். இந்த பாயிண்ட் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகே சார், அது என்ன சார்? ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி எல்லாம் நம்ம வந்து சைடு லென்த்னு சொல்றோம். ட்ரையாங்கிள் மொத்தம் 3 சைடு இருக்குது. ஏபி, ஏபிங்கிற சைடோட லென்த் வந்து சி. பிசி, பிசிங்கிற சைடோட லென்த் வந்து ஏ. ஏசி, ஏசிங்கிற சைடோட லென்த் வந்து பி. அந்த சைடு லென்த் தான் என்ன சொல்றோம், நம்ம ஏபிசின்னு சொல்றோம். இந்த சைடு லென்த் எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ அப்படிங்கிற வெர்டெக்ஸ், இந்த கேபிட்டல் ஏ இருக்க ஆங்கிள், அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஸ்மால் ஏ. கேபிட்டல் சி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஸ்மால் சி. கேபிட்டல் பி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஸ்மால் பி. அப்ப அந்த சைடு லென்த் வந்து ஏதோ ஒன்று எடுத்துடக்கூடாது. அந்த பர்டிகுலர் வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த விஷயமா இருக்கணும். இப்போ கேபிட்டல் ஏ அப்படிங்கிற ஆங்கிளுக்கு நேராக இருக்குது ஸ்மால் ஏ, கேபிட்டல் சிங்கிற ஆங்கிளுக்கு நேராக இருக்குது ஸ்மால் சி, கேபிட்டல் பிக்கு நேராக இருக்குது ஸ்மால் பி. ஸோ இதுதான் வந்து என்னது, இன் சென்டர். இன் சென்டர்ல சைடு லென்த். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா, இன் சென்டரும் சென்ட்ராய்டும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எப்போ ஈக்குவல்? அந்த சைடு லென்த் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் இன் சென்டரை நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லலாம். இன் சென்டருக்கு போல சென்ட்ராய்டு ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏபிசி இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க. இன் சென்டருக்கான ஃபார்முலா என்ன? இன் சென்டர் அதுக்கான ஃபார்முலா பாருங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா இந்த இருக்கு, இதுதான் ஃபார்முலா. ax1 plus bx2 plus cx3 by a plus b plus c. ay1 plus by2 plus cy3 by a plus b plus c. ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலால abc இது மூணுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. b யோட பிளேஸ்ல நீ a போட்டுக்கலாம், c யோட பிளேஸ்ல நீ a போட்டுக்கலாம். அதான் அதோட மீனிங். ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா ax1 b யோட பிளேஸ்ல a போட்டுக்கலாம், ஏன்னா ஈக்குவல், ஏன்னா அந்த சைடுல இருந்து ஈக்குவல். ax2 c யோட பிளேஸ்ல நீ a போட்டுக்கலாம், இந்த c யோட பிளேஸ்ல a போட்டுக்கலாம். கீழே நீங்க என்ன பண்ணிக்கலாம், a யோட பிளேஸ்லயும் a போட்டுக்கலாம். b யோட பிளேஸ் ஆல்ரெடி a தான் இருக்குது, bc க்கு பதிலாக நீ a சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், அந்த சைடுல இருந்து ஈக்குவல்னு சொன்னனால. அப்ப ay1 ay2 plus ay3 by a plus a plus c, a plus a plus a அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம நியூமரேட்டரில் நம்ம ஏவை காமனாக வெளியெடுத்துறோம். நியூமரேட்டரில் ஏவை காமனாக வெளியெடுத்துடுறோம். ஏவை காமனாக வெளியெடுத்துடுறோம். இடம் இல்லாட்டி கூட, பிளேஸ் இல்லாட்டி கூட நமக்கு இங்கே கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், இங்கே கூட சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஏவை காமனாக வெளியெடுத்துடுறோம். எக்ஸ் கோஆர்டினேட்டில் நியூமரேட்டர் ஃபுல்லாக ஏ இருக்குது, கீழே a plus ஏனா 3a. அப்போ என்ன வரும், ஏவை காமனாக வெளியெடுத்தா x1 plus x2 plus x3, x1 plus x2 plus x3. ஆமாம், நியூமரேட்டர் இதுலேயும் ஏவை வெளியெடுத்தா y1 plus y2 plus y3 by 3a by 3a. அப்போ இன்சென்டர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதோட சைடு லென்த்தை வந்து ஈக்குவேட் பண்ணியாச்சு. அதோட சைடு லென்த்தை ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ ஏஏ கேன்சல் பண்ணிடுங்க, இதில் ஏஏ கேன்சல் பண்ணிடுங்க, இதில் ஏஏ கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டது இன் சென்டர், ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்தது சென்ட்ராய்டு. இது சென்ட்ராய்டுடைய ஃபார்முலா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். சென்ட்ராய்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. அப்போ இன் சென்டருக்குரிய ஃபார்முலாவை எடுத்து அதோட சைடு லென்த் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஏபிசி இது மூணு ஈக்குவலாக இருந்தால் தான் இதை கொண்டு வர முடியும். இது மூணு ஈக்குவலாக இருக்கணும். ஏபிசியோட லென்த் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், சென்ட்ராய்டு ஃபார்முலாவை நம்ம கொண்டு வர முடியும். அப்போ சென்ட்ராய்டு அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து இன்சென்டர் மூலியமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்சென்டரும் சென்ட்ராய்டு ஈக்குவல் எப்பனா ஏபிசி இதோட லென்த் வந்து மூணுமே ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் அப்படிங்கிற பேசிஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, இன்சென்டர்னா என்னன்றதை தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணி அந்த சர்க்கிளை வந்து இன் சர்க்கிள்னு சொல்கிறோம். அந்த இன் சர்க்கிள்குள்ளே இருக்க சென்டரை இன் சென்டர்னு சொல்கிறோம். ஏன் அந்த இன் சென்டரை வந்து நம்ம
சர்க்கிளுக்கு உள்ளே வச்சுருக்கோம், சர்க்கிள் வந்து ஏன் ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்குது, சர்க்கிள் வந்து ஏன் ட்ரையாங்கிளை டச் பண்ணிகிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்குமே நம்ம டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிளில் செகண்ட் பார்ட் பார்த்துருக்கோம், ஆல்ரெடி சென்ட்ராய்ட் பார்த்துட்டோம். ஸோ வேரியஸ் டேர்ம்ஸ் டு ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் நம்ம செகண்ட் கான்செப்ட் பார்த்துருக்கோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.